ஓம் சாந்தி. 19/10/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, தாமதமாக வந்தாலும் வேகமான புருஷார்த்தம் செஞ்சீங்கன்னா மிகவும் முன்னேறி செல்ல முடியும். மற்றவர்கள் பற்றிய சிந்தனையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய புருஷார்த்தத்தில் மட்டும் ஈடுபட்டு இருங்கள். சூப்பர்ல. நேற்றும் இதே தான் சொன்னார், இன்னைக்கும் தான் சொல்கிறாரு. ஸோ லேட்டாக வந்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். பழையவர்களை விட நீங்கள் ஸ்பீடாக போக முடியும். எப்போ உங்களுடைய முயற்சி அதிவேகமாக இருக்கணும், அவ்வளவுதான். மற்றவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க இவ்வளோ தானே சேவை பண்ணுறாங்க, ஆனால் 50 வருஷம் இருக்கிறாங்களா, 50 வருஷம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் விட நீங்கள் ஸ்பீடாக போகணுன்னா அவங்களையும் பார்க்குறீங்க, நீங்கள் அதை விட ஸ்பீடாக போகணும். ஸோ யாரையும் பார்க்காம நீங்கள் பற்றி முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, மற்றவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் முயற்சியில் மட்டும் இருந்தீங்கன்னா உங்களால் போக முடியும். கேள்வி: எந்த ஒரு காரியம் ஒரே ஒரு பாபாவுடையது மட்டும்தான், அது எந்த மனிதருடையதாகவும் இருக்கவே முடியாது. அப்படி என்ன காரியம் இருக்குது? பதில்: மனிதரை தேவதையாக்குறது, அவர்களை சாந்தி தாமம் சுகதாமத்தின் எஜமானராக்குறது. இந்த காரியம் ஒரு தந்தையுடைய காரியம்தான். அதை எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. சங்கம யுகத்துல தான் நாம பகவானுடைய வாக்கியங்களை கேட்கிறோம்னு உங்களுக்கு இப்ப நிச்சயம் இருக்குது. இப்ப சுயம் பகவானே போன கல்பத்தை போலவே இப்பொழுது நமக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். அதுதான். அப்ப சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போய் சுகதாமத்தின் எஜமானர் ஆக்கிற வேலையை எந்த மனுஷனும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்காக தான் இறைவன் இந்த சங்கமயுகத்துல ராஜயோகம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற நிச்சய புத்தி நமக்கு இப்ப வந்திருக்குது. ஓம் சாந்தி. ஆன்மீக எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இந்த ஒவ்வொரு சொல் அல்லது ஞான ரத்தினம் லட்சம் ரூபாய் பெருமானது. ஒரு சொல்லு லட்சம் ரூபாய் பெருமானது இல்லையா? தினம் தினம் போய் அப்படின்னா படிக்கிறீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய பொக்கிஷம். மனுஷனை தேவதையாக்குறது வேற எங்க கிடைக்குது இல்லையா? பாபா புரிய வச்சிருக்காரு, பரமாத்மாவை ரூப் பசந்த்னு சொல்றாங்க. அதாவது யோகி மற்றும் ஞானி அப்படின்னு இறைவனை சொல்றாங்க. அவருக்கு ரூபமும் இருக்குது, பேரு சிவபாபா. அவர் ஞானக்கடல். அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு சத்கதி கிடைக்குது. ஞானம் செல்வமாகவும் இருக்குது, ஞானம் படிப்பாகவும் இருக்குது. இந்த ஞானத்தை கொடுப்பவர் ஆன்மீக தந்தை. ஆத்மா ஸ்பிரிச்சுவல், அதாவது ஸ்பிரிச்சுவல் ரூஹ், ஆன்மீக ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது. பக்தி மார்க்கத்துல ஆத்மாக்கள் தந்தையை சந்திக்கிறதுக்காக எவ்வளவு அலையிறாங்க, அவரை தேடுறாங்க, புரிந்து கொண்டும் இருக்கின்றனர் பகவான் ஒரு சிவன் என்று. பிறகும் கூட அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்திலும் தெரியுது இறைவன் தான் கடவுள்னு தெரியுது, சிவன் தான் அந்த கடவுள்னு தெரியுது. இருந்தாலும் மற்ற இடத்துக்கும் போறாங்க. கடவுள்ல பெரிய கடவுள் சிவன்றாங்க, அப்புறம் எதுக்கு மற்ற இடத்துக்கு போறாங்க? அதான் ஆச்சரியம். பக்தி தேடுறாங்க. இப்ப இறைவன் கொடுக்குற ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்குது. இப்ப பாருங்களா, பிள்ளையார் முருகனுக்கு தான் அந்த ஞான பழத்துக்கு போட்டி வருது. ஆக்சுவலாக அது எப்படின்னா, பிள்ளையார் முருகனுக்கு போட்டி வைக்கிறாங்க, முருகன் எடுத்துட்டு போறார். அது ஆக்சுவலாக முருகன் யார் அப்படின்னா, தேடி அலையிறாங்க பாருங்க ஞானத்தை. தேடி அலையிறாங்க ஞானத்தை தேடி, அந்த ஞான பழத்தை தேடி தான் அவங்க அலையிறாங்க. அப்பாவை கண்டுகிட்ட உடனே அவங்க பிள்ளையார் ஆயிடுறாங்க. இந்த முருகன் தான் பிள்ளையார் ஆகிறது இல்லையா? அப்ப பாருங்களா, சிவன் கடவுள், அவர்கிட்ட தான் ஞானம் இருக்கு. இப்போ முருகனும் பிள்ளையாரும் கடவுளா இருந்தா அவங்க கிட்ட எல்லாம் ஞானம் இருக்கணும். அப்ப அதுலயே தெரியுது அவங்க கடவுள் கிடையாது.
ஞானமற்ற குழந்தைங்களுக்கு தான் ஞானத்தை கொடுக்குறாரு இறைவன். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சரி, இப்போ பாப்பா சொல்றாரு, அந்த ஞானத்தின் மூலமாக தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்குது. அதாவது அலையிறதுக்கு எல்லாம் ஒரு முடிவு, முற்றுப்புள்ளி. உண்மையான வழியை தேடி தேடி அலைஞ்சோம், உண்மையான வழி கிடைச்சிச்சு. ஞானம் செல்வமாகவும் இருக்குது. ஞான செல்வம் சொல்லுவாங்க இல்லையா, கல்வி செல்வம். ஸோ உங்களுக்கு செல்வமாகவும் இருக்குது, ஏன்னா செல்வமாகவும் மாறப்போகுது. இது படிப்பாகவும் இருக்குது. ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு தான் இதை கொடுக்குறாரு. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ அலைஞ்சு இங்கே அப்பாவை சந்திக்க அலையிறதா அங்கே. ஆனால் கதையை அப்பாவே அலைய விட்டா மாதிரி காட்டுறாங்க. அப்பா அலைய விடுவார் குழந்தைய. அப்பாவை சந்திக்க அலையும் பொழுது அவங்க முருகன், கடிச்சிட்ட உடனே விநாயகர். அப்போ கிடைச்சி நிச்சய புத்தியில் ஆடாமல் அசையாமல் தேக அபிமானத்தை அறுத்தெறிஞ்சவங்க தான் விநாயகர். கிடைச்சும் அலையிறாங்கல்ல, நேரத்தை வீணாக்குறாங்கல்ல, அவங்களும் விநாயகர் கிடையாது. இப்போ பாபா சொல்றாரு, பக்தி மார்க்கத்தில் அவர் தேடுறாங்க, பகவான் ஒரு சிவன் தான் தெரிஞ்சவங்க கூட அலைஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் முருகனை தவிர யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன் எங்கள் மாமா. ஆனால் ஒரு பௌர்ணமி விடாம திருவண்ணாமலை போறார். என்ன கதை இது? அது வேற ஒருத்தர். சரி, அப்ப பாப்பா சொல்றாரு, பாபா புரிய வைக்கிறாரு, ஆன்மீக குழந்தைகளே, நீங்க அழியாதவங்க, பரந்தாமத்துல வசிக்கிறவங்க, அங்க இருந்து தான் இங்க பாகத்தை நடிக்கிறதுக்காக வரீங்க. நீங்க தூர தேசத்துல வசிக்கிறவங்க. ஸோ இது சாதாரண ஆத்மா, நான் அங்க வசிக்கிறோம் இங்க கிடையாது விட்டா டவுக்குன்னு ஓடி போயிடணும். அதை மனசுல போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு டிராமா நடிக்க. என்ன அந்த டிராமா? வெற்றி தோல்வியின் விளையாட்டு அந்த டிராமா இல்லையா? மாயாவை வெல்லும்போது சுகம் நிறைந்த வாழ்க்கை, தோக்கும்போது துக்கம் நிறைஞ்ச வாழ்க்கை, தோத்ததுக்கான தண்டனை. இந்த நடிப்பை நடிக்கிறோம். சுக துக்கத்தின் விளையாட்டு. வெற்றி தோல்வியின் விளையாட்டுன்னா என்ன அர்த்தம்? சுக துக்கத்தின் விளையாட்டு. ஜெயிச்சா சுகம், தோத்தா துக்கம். இப்ப பாபா புரிய வைக்கிறாரு, நானும் நீங்களும் எல்லாருமே அந்த சாந்தி தாமத்தில் தான் வசிக்கிறோம். அதுதான் நிர்வாண தாமம். அதுக்கு என்ன அர்த்தம்? நிர்வாண தாமம்னா இல்ல, உடல்ன்ற ஆடை இல்லாத அந்த அர்த்தத்துல வரும். இன்னொன்னு நிர்வான் அப்படின்னா சத்தத்துல இருந்து விலகிய. வான்னா சத்தம், நிர்வான்னா சத்தத்துல இருந்து விலகிய உலகத்துல வசிக்கணும். நேற்று சொன்னாரு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமைதியா இருங்க. ஏன்? ஏன்னா அங்கிருந்து தான் வந்துருக்கிறீங்க இல்லையா? அதிகம் பேச்சுல வராதுங்க. முதல்ல நாம அங்க வசிக்கிறவங்கன்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். நம்மளுடைய சுய தர்மமே அமைதியின் நிச்சயம் இருக்கணும். அப்பதான் அசாந்தியானா உடனே என்ன ஆயிடுவீங்க? சாந்தி நிறைந்த அந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. புத்தினால அந்த நிச்சய புத்தி இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்களை மாத்தினா எனக்கு அமைதி கிடைக்கும், இது இப்படி நடந்தா அமைதி கிடைக்கும். அது எப்படி நடக்கும்? நாடகத்தை யாரும் மாற்ற முடியாது. அப்ப ஆத்மாவாகிய புள்ளிக்குள்ள முழுமையான அழியாத பாகம் நிரம்பி இருக்குது. அது நடிச்சே தீரணும் எல்லா ஆத்மாவும். அப்போ உங்களுக்கு அமைதி வேணா உங்க ஆத்மாவுக்குள்ள போயிடுங்க, தானா வந்துடும். ஆத்மாவுடைய வீட்டுக்கு போயிடுங்க. ஆத்மாவே அமைதி ஸ்வரூபம். அதை விட்டுட்டு மற்றவங்க ஆத்மா நடிப்பை மாத்தணும்னா அதுல இருக்கிறது தான் அதை நடிக்கும் இல்லையா? பாபா இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கா ஏதாவது? இல்லை, எப்பயுமே ஞாபகம் வருது இல்லை? ஆக்சுவலாக நமக்கு எப்பயுமே ஞாபகம் வருது. 5000 வருஷமா நடந்ததை கேட்கல, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நொடி நடந்தது தான் இப்போ ஞாபகம் வர்றதை நம்ம பேசுகிறோம். ஞாபகம் வர்றதே தெரியல, ஏன்னா அதுதான் நம்ம நடிக்கிறோம் இல்லை? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் அப்படியே நடிக்கிறோம். அப்போ 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது நடிப்பு ஞாபகம் வருது. 5000 வருஷத்துக்கு முந்தைய நடிப்பு ஞாபகம் வருது இல்லையா? இப்போ பாப்பா சொல்ற, அப்போ பாருங்க, நான் 5000 வருஷம் முன்னாடி இந்த நேரம் உங்ககிட்ட இதை கேட்கணும்னு ஞாபகம் வந்திருக்கும். இவ்வளோ நாள் வரல இல்லையா? இவ்வளோ நாள் இப்படி டச்சும் ஆகலைல்ல. இப்போ பாப்பா சொல்றாரு,
ஆத்மாவுக்குள்ளதான் அழியாத பாகம் நிரம்பி இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு தான் பாபா கற்பிக்கிறார். நீங்க தான் உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களை பத்தியும் கவலைப்படுறீங்க. உங்களுக்கு பகவான் சங்கமயுகத்துல தான் பேசுறாருன்னு நிச்சயம் வந்திருக்குது. இதுக்கப்புறம் எப்பவுமே இந்த அதிசயம் நடக்காது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி மலர் பூக்கிறதே அதிசயமா சொல்லுவாங்க. இது 5000 வருஷம் கழிச்சுதான் இது நடக்கும். இது சாதாரண பண்டிகை. இது சொல்லுவாங்களே, ஒரு கோயில்ல ஒரு சில விசேஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவைனா பயங்கர கூட்டம் வரும். இது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா டெய்லி நடக்கிறதுனால அலட்சியமாயிடுறாங்க இல்லையா? யாருமே மனிதர்களை தேவதை ஆக்க முடியாது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேவதை ஆக்குறது. சாந்தி தாமம் சுகதாமத்தின் அதிபதியாகவும் மனிதர்கள் யாரும் உங்களை ஆக்க முடியாது. கல்பத்திற்கு முன்பும் கூட இதே பாபா தான் ஆக்கியிருந்தார். இப்ப யார் குடியரசு தலைவராக ஆகி இருக்கிறாரோ அவரே தான் 5000 வருஷம் கழிச்சோம். அவர் மாறவே மாறாது. ஏற்கனவே நாடகத்துல இருக்கிறது தான் வெளிப்படுது. எவ்வளவு பெரிய ஞானம் இல்ல அது. முழு உலகத்துடைய காட்சிகள் இப்ப என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குதோ அது 5000 வருஷத்துக்கு பிறகு துல்லியமா ரிப்பீட் ஆகும். நாடகத்துடைய காட்சிகள் அப்படியே ரிப்பீட் ஆகும். வயதானவர்கள் இதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியல, தாரணை செய்ய முடியல அப்படின்னா அவங்களுக்கு பாபா சொல்றாரு, பரவாயில்ல, 3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆத்மா, நான் வசிக்கிறது சாந்தி தாமத்தில், பிறகு சுகதாமத்தில் வரேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆத்மா, என் வீடு அங்கே இருக்கு, அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறகு அரை கல்பத்துக்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுதுதான் விகாரி ஆகிடுறோம். அதுதான் துக்கதாமம். எப்ப துக்கதாமம் முடியுதோ அப்பதான் பாபா என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. அதுவும் கணக்கு சொல்லுவாங்களே, 7.5 சனி பிடிச்சா 7.5 வருஷம் விடாது. அதுல உண்மை இருக்குதோ இல்லையோ, ஆனா அது 7.5 வருஷம் கணக்கு வைக்கிறாங்கல்ல, ஏன் அதுக்கு முன்னாடியே விட மாட்டேங்குது? அதே மாதிரிதான் இந்த 2500 வருஷம் விடவே விடாது. நாளுக்கு நாள் அதிகம். அது முடியும் போதுதான் பாபா சொல்றாரு, என்ன நினைவு செய்யுங்க. இவ்வளவு நேரம் எங்க பாபா இருந்த? நாடகத்துல அந்த பாகம் இல்ல, இப்பதான் அதான் துக்கதாமத்துடைய டைம் எப்ப முடியுதோ அப்பதான் என்ன நினைவு செய்யுங்கன்ற மந்திரத்தையே கொடுக்கிறார், மகா மந்திரத்தை இல்லையா? உங்களை சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வர வேண்டியிருக்கேன். இது நோட்டீஸ் ஸ்டிக்கர் பஸ்ல ஓட்டுறது கூட இது ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, சிவனை நினைத்து ஸ்ரீநாராயணன் ஆகிறதுக்கான சிவ மந்திரம். நம்ம மக்களுக்கு மந்திரம் எந்திரம்னு சொன்னாதான் அதை படிப்பாங்களே இல்லையா? சரி, இப்ப பாபா சொல்றாரு, உங்களை அந்த சாந்தி தாமம் வழியா சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் பாபாவே வராரு. அப்ப அந்த டைம்ல தானே அவர் வர முடியும். சுகதாமம் உருவாகிற டைம்ல தானே அவர் வர முடியும். இப்ப யாரு இப்ப பாத்தீங்கன்னா இதுல காமெடி கேட்கலாம், ஏன் பாபா முன்னாடியே வந்திருக்கலாம்ல, ஏன் கஷ்டப்பட்டு போறாங்க? சரி, கஷ்டத்தை உச்சத்துல வரமாட்டாங்க மக்கள். அப்புறம் அவங்க அப்ப மட்டும் இல்ல எவ்வளவு துக்கம் இருக்குது, ஆனா வராங்களா மக்கள்? வேண்டாமா? இப்ப பாபா சொல்றாரு, இப்ப யார் பாபா குழந்தை ஆகி இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆஸ்தி அடைவாங்க. சூரிய வம்சி சந்திரவம்சி சாம்ராஜ்யம் இப்ப ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஆடாம அசையாம இருந்தா அப்படியே அந்த பக்கம் போங்க சூரிய வம்சம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆட்டங்காரங்கன்னா இப்படியே வந்துடுங்க திரேதாயுகம். 2 சாம்ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது இல்லையா? இப்ப கோடிக்கணக்கான மனிதர்கள்
கொஞ்சமாவது பாபா கிட்ட கேட்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, விருத்தி அடைஞ்சிக்கிட்டே போகும். எல்லா பக்கமும் நீங்க போய் புரிய வைக்க வேண்டி இருக்கும். பாபா நேற்று சொன்னாரு, இந்தியா ரொம்ப பெருசு, போங்க எல்லா பக்கமும்ன்றது. இது என்னது ஒன்று இதுன்னு உட்காந்துன்னு இருந்தேன்னா யாரோ ஒருத்தங்க அழகா போய் எல்லாத்தையும் பிரஜை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்க போறாங்க இல்லையா? இன்னைக்கும் அதான் சொல்றாரு, எல்லா பக்கமும் போய் உங்களால புரிய வைக்க வேண்டி இருக்கும். செய்தித்தாள்கள் மூலமாகவும் நிறைய பேர் கேட்பாங்க. பாகிஸ்தான்ல கூட செய்தித்தாள்கள் மூலம் பிரச்சாரம், பாகிஸ்தான்ல கூட நீங்க நியூஸ் பேப்பர்ல போட்டீங்கன்னா படிப்பாங்க இல்லையா? இந்தியாவில் இந்த அளவுக்கு பக்காவா இருந்துச்சுன்ற நியூஸ் அங்கே வரும்ல, படிப்பாங்க. அதாவது பாகிஸ்தான் நியூஸ் பேப்பருக்கே கொடுக்கலாம். இங்கே உட்கார்ந்துக்கிட்டே கூட இந்த ஞானத்தை கேட்பாங்க. கீதையின் பிரச்சாரம் முழு உலகத்திலும் மிகுதியாக இருக்குது இல்லையா? கீதா புக்கே படிக்காதவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பிரச்சாரம், கீதையின் பிரச்சாரம் இருக்குது. இப்போ பாபா சொல்றாரு, உண்மையான கீதையுடைய சாரம் என்ன? என்னை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, மன்மனாபவ மத்தியாஜிபவ. அவ்வளோதான். இந்த செய்தியை செய்தித்தாள்களில் படிப்பாங்க. அதனால கூட நிறைய பேர் பிராமணர் ஆயிடுவாங்க, நிறைய இருக்கிறாங்க. இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா சிவானி சிஸ்டர் ப்ரோக்ராம் பார்த்தே பாபா குழந்தை ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சிவானி சிஸ்டர் ப்ரோக்ராம் பார்த்தா அதில் வர ஃபோன் நம்பருக்கு மதுபனுக்கு அடித்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு நம்பரை கொடுத்தா அப்படி ஆகுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ யார் ஆஸ்தி பெறணும்னு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக வந்து அவசியம் பெறுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பாபா டச் பண்ணுறாரு, வானியில் சொல்கிறாரு, செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு கவலை வேணாம் இல்லையா? 1000 பேருக்கு வலையை போட்டால் 2ஆவது மாட்டுதா, லாபம் தானே. 2 பாபாவுக்கு வந்தானே என்ன சாதாரண விஷயமா? இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ இன்னும் கொஞ்சம் சமயம்தான் இருக்குது. ஆனால் அதுக்காக வரவங்க வருவாங்கன்னு கவனம் உட்காந்துக்கூடாது. இதுதான் பாவம். இந்த ஞானத்தை உள்டாவை புரிஞ்சு, வரவங்க வருவாங்கப்பா, நீ ஏன்ப்பா வேஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறான்னு. வருவாங்க இல்லையா? அப்புறம் எப்படி உங்களை ராஜா ஆக்குவாங்க தானாக வந்தா இல்லையா? நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் பாபா தான் அனுப்புவார். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும்ல. இப்போ பாபா சொல்றாரு, இப்போ இன்னும் கொஞ்சம் சமயம்தான் இருக்குது, அதிகரித்து கொண்டே இருக்கும். தாமதமாக வந்தாங்கன்னா பிறகு வேகமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இப்போ இதெல்லாம் இது வந்து நம்மளை குறிக்கிறது. லேட்டாக தான் வந்திருக்கிறோம். அப்போ செம ஸ்பீடம். நம்ம அந்த சிஸ்டர் 40 வருஷம் இருந்தாங்க, 50 வருஷம் இருந்தாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி பண்ணான்னு நமக்கு என்ன? அவங்கள தோக்கடிச்சிட்டு போனால் யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க இப்படி தான் இப்போ யோகா பண்ண சொல்கிறாங்க, அவங்க அப்படி தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பீடு போதும், ஏன்னா 50 வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க. நமக்கு அந்த ஸ்பீடு பார்த்தாது. செம ஸ்பீடாக போனோம், ஏன்னா கடைசியில் இருக்கிறோம். எம்மாந்தூரம் போயிட்டாங்க, செம ஸ்பீடில் எல்லாம் போக வேண்டியிருக்கும். அதான் சொல்கிறார். அப்போ கல்பத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் சொர்க்கவாசி ஆகி இருந்தாங்களோ அத்தனை பேரும் இப்ப கண்டிப்பா வருவாங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. எத்தனை கோடியோ துல்லியமா அதே ஆத்மா வரும். சாந்தி தாமம் போறவங்க சாந்தி தாமத்துக்கு போவாங்க. பிறகு அவங்கவுங்க அதாவது சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு சொல்றாரு கண்டிப்பா வருவாங்க. சரி, சொர்க்கத்துக்கு போகாம சாந்தி தாமனா அது அவங்க அப்படியே அங்கேயே போயிடுவாங்க. அப்புறம் அவங்கவுங்க டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பூமியில தன்னுடைய பாகத்தை நடிக்க வருவாங்க. இப்போ பாபா சொல்றாரு, குழந்தைங்களே என்ன நினைவு செஞ்சீங்கன்னா எங்க போவீங்க? வீட்டுக்கு போயிடுவீங்க. ஞானத்தையும் கேட்டா சொர்க்கத்துல உயர்ந்த பதவி கிடைக்கும் இல்லையா? நினைவு செஞ்ச வீடு சென்று சேர்ந்து விடுவீர்கள். சன்னியாசிகள் முக்திக்காக அப்படி கஷ்டப்படுறாங்க, அதிக கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது முக்தி அடையணும்னு. அதனால அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லிடுறாங்க? முக்தி தான் சரியானதுன்னு எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. ஏன் முக்தி கஷ்டப்படுறாங்க? அவங்க வர்றதே துக்கம் நிறைஞ்ச உலகத்துல தான், சொர்க்கத்துக்கு வர்றதில்லை. ஆனா அவங்களுக்கு தூய்மை தான் பிடிக்கும். இங்க தூய்மையா இருக்கவும் முடியல. அப்ப எனக்கு பிறக்க வேண்டான்னு தான் நினைப்பாங்க. அதனால எல்லாருக்கும் அதையே போதிக்கிறாங்க. இவங்களும் என்ன நினைச்சாங்க? அதான் இதுன்றாங்க. சூப்பரா சொல்றாருல்ல, எப்படி பாருங்க பாபா. அப்ப சுகமோ காக்கையின் எச்சத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சாஸ்திரங்களில் கூட என்ன எழுதிட்டாங்க, இன்னொன்று என்ன சொல்லலாம், சுகமே வானாம்ப்பா காக்கைச்சிக்கு சமம். சாஸ்திரங்களை கூட பாருங்க, சத்தியுகத்தில் கூட துக்கத்தோடைய விஷயம் இருந்துச்சு அப்படின்னு தானே எழுதியிருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ண பகவான், ராமர் இவங்களே தான்ப்பா கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது வேணாம் தான் தோணும். ஏன்னா வேதத்தில் அப்படி எழுதிட்டாங்க, சத்தியுகத்தில் போய் துக்கமான விஷயத்தை எழுதிட்டாங்க. அப்போ அவங்க புரிஞ்சிக்கல. பரமாத்மா வரணும்னு சொல்றாங்க, பதித்த பாவனா பரமாத்மா வாங்க வந்து எங்களுக்கு வழி சொல்லுங்கன்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, பரமாத்மா வரணும்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, கங்கை தான் தூய்மையாக்குறது. இப்போ பரமாத்மா தான் பதித்த பாவனை வாங்க எங்களுக்கு வழி சொல்லுங்க தூய்மையாக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கங்கையே தூய்மையாக்குற பதித்த பாவனின்னு சொல்லிடுறாங்க. அதனால என்ன நினச்சிடுறாங்கன்னா, கங்கையில் குளிக்கிறது, யாகம் வளர்க்குறது, தவம் செய்கிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இதெல்லாம் பகவானை சந்திக்கிறதுக்கான அடையிறதுக்கான வழின்னு நினச்சிடுறாங்க. புரிஞ்சிக்காத. ஏன் சந்திக்கணும், அவரோட சேர்ந்துடணும், முக்தி. அதுக்காக இவ்வளவும் பண்ணுறாங்க. எனக்கு ராமர் பதவியும் வேணாம், ஸ்ரீகிருஷ்ணர் பதவியும் வேணாம், பிறவியே வேண்டாம், அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தூய்மையான அவர்கிட்ட போயிடுவோன்றது மட்டும் அவங்களே அறியாம தெரியுது. அதனால தானே கங்கையில குளிக்கிறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. அப்ப பரமாத்மாவை கூப்பிடுறீங்கன்னா ஏன் அலைஞ்சி கஷ்டப்படுறீங்க? இது எல்லாமே பக்தி மார்க்கத்துல விதிக்கப்பட்டிருக்கு. மனிதர்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பரமாத்மாவை சந்திக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. இப்ப பகவானோட சந்திப்பதற்காக பக்தர்கள் போவாங்களா அல்லது பகவான் இங்க வர வேண்டி இருக்குமா? சூப்பரான பாயிண்ட் பாருங்க. தூய்மை இல்லாத ஆத்மாவோ செல்ல முடியாது, அழைச்சிட்டு போறதுக்கு தான் தந்தை இங்க வர. செம்ம பாயிண்ட் பாருங்க. டெய்லியும் வாங்கி கேட்குறோம், ஆனால் நமக்கு இது கொஞ்சமாக டச் ஆகிருக்குதா? எப்படிங்க, கடவுளை சந்திக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணீங்களா? அவர் தூய்மையானவர், அவர் இருக்கிற இடம் தூய்மையான இடம், நீங்கள் அழுக்கா போயிட முடியுமா? அப்போ உங்களால் எப்படி போக முடியும்? அவரு தான் இங்கே வந்து உங்களை தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகணும். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அழைச்சிட்டு போறதுக்காக தான் அவர் இங்க வரார். அதாவது இன்னொன்னு கேட்டப்பாங்க, கடவுளை வான்னு கூப்பிடுறீங்க, அப்புறம் எதுக்குங்க அவர் எங்கெங்கயோ தேடி கஷ்டப்படுறீங்க? அவரு உங்ககிட்ட எல்லாம் வரணும். சூப்பர் பாயிண்ட் இல்ல? ஏன் கஷ்டமாடுறீங்க? அழைச்சிட்டு போறதுக்காக தான் தந்தை இங்க வர்றாரு. எப்ப அழைச்சிட்டு போகணுமோ அந்த டைமுக்கு வர்றாரு. அதனாலதான் கடைசியில வர்றாரு இல்லையா? அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மீண்டும் பழைய மாதிரி ரிப்பீட் ஆகும். இப்ப எல்லா ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டி அந்த ஒருத்தர் தான். நீங்களும் தூய்மையாகி அவருக்கு பின்னால் சென்று விடுவீர்கள். நாயகன் உங்களை ஞான ரத்தினங்கள்னால அலங்கரிக்கிறாரு. மகாராஜா மகாராணியா ஆக்குறதுக்காக ஞான ரத்தினங்கள்னால அலங்கரிக்கிறார். கடைசியில் மகாராஜா ஆகி அந்த ரத்தினங்கள்னால அலங்காரம் பண்றதுக்காக இப்ப ஞான ரத்தினங்கள்னால அலங்கரிக்கிறார். இருந்தாலும் அந்த அலங்காரம் உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறது உங்க கிட்ட தானே இருக்குது, தாரணைக்கு எடுத்துட்டு வர்றது. மற்றபடி கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டாங்க, இவரை விரட்டினாரு, பட்டத்தை ராணி ஆக்குனாரு அப்படி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அந்த விஷயமா நடக்கிறது கிடையாது. நீங்க தான் சொர்க்கவாசியா இருந்தீங்க, இப்ப மீண்டும் உங்களை அதே மாதிரி மாத்துறதுக்கு பாபா வந்திருக்காரு. இது 84 பிறவியுடைய விஷயம். 84 லட்சம் பிறவிகள் எல்லாம் யாருமே நினைவு செய்ய முடியாது. சத்தியுகத்துக்கு 1,00,000 வருடங்கள் கொடுத்துட்டாங்க, திரேதா யுகத்துக்கு அதை விட கம்மியா கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கே முதல்ல சரியா வரல. கொடுத்தது லட்சக்கணக்கும் சரி, அதே சமமா எல்லாம் கொடுக்கணும், அப்படி கொடுக்கல. பாபா எவ்வளவு ஈஸியாக்கி உங்களுக்கு சொல்றாரு.
ரெண்டே விஷயத்தை மட்டும் நினைச்சீங்க. என்னென்ன? அப்பா ஆஸ்தி. ஆக நீங்க தூய்மையாகும். இந்த ரெண்டு நினைவுல உங்களால என்ன ஆக முடியும் தெரியுமா? தூய்மையாகவும் ஆவீங்க, பறக்கவும் முடியும், உயர்ந்த பதவியும் பெறுவீர்கள். பாபா ஞாயிற்றுக்கிழமை சொன்னார் ஒன்று தெரியுமா? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இயற்கை கூட தன்னுடைய லீலையை காட்டுது. நீங்க உங்க லீலையை காட்டுறீங்களா? உங்க லீலை என்னது? பறக்கும் கலையில் இருக்கிற லீலை. இங்க என்ன பறக்க முடியாது. அப்ப இங்க என்ன நடந்தாலும் உங்களால பாபா கிட்ட புத்தி இணைச்சிருக்க முடியும். அதுதான் உங்களுடைய லீலை. முடியுதா? சரி, பாபா வாணி கேட்கும்போது முடியுதா பார்க்குமா? கேட்கும்போது முடியும், படிக்கும்போது முடியுமா? அதுதான் பெரிய சேலஞ்ச். அப்ப பாபாவுடைய நினைவு நான் ஸ்ரீ நாராயணன் ஆக போறேன்ற அந்த போதை உங்களை பறக்க வைக்கும். இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் இவங்க சொல்றது கேட்டா நான் அங்க போக முடியாது, நான் அங்க போகணும், அதுக்கும் மேல ஒருத்தர் கூப்பிடுறாரு, அவர் வழிபடி தான் நான் நடக்கணும். அப்ப என்னென்ன ஆகும்? தூய்மை ஆயிடுவீங்க, தூய்மையான சக்தி வந்துடும், பறக்கும், அப்படியே லேசா பறந்துக்கிட்டே இருப்பீங்க, உயர்ந்த பதவியும் கிடைக்கும். ஆக எப்படியாவது பாபாவை நினைவு செய்யணுன்ற அக்கறை நீங்க வைக்கணும். ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்குங்க, நினைவு செஞ்சுட்டு அந்த அக்கறை, அந்த கவலை மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். மாயாவுடைய புயல்கள் நிறைய வரும், ஆனா தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. அப்படியே ஆடாம இருங்க. புயல் வரட்டும், நீங்க ஆடாம அசையாம இருக்கணும். அதுக்கு என்ன சக்தி? எப்படி ஆடாம அசைறதுக்கான சக்தி கிடைக்கும்? ஒரு பாபாவுடைய நினைவு. புயல் வரும், நீங்க தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. யாராவது உங்க மேல கோபப்படலாம், ஆனா நீங்க பேசக்கூடாது. இதுதான் டேலண்ட் இல்லையா? அவங்க பண்ணட்டும், அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்றாங்க, நீங்க வாயை திறக்க கூடாது. சன்னியாசிகளுக்கு சொல்றாங்க, வாயில தாயத்தை போட்டுக்கோங்க நாவு அடக்கத்துக்காக சொல்லுவாங்களே, கூழாங்கலை போட்டுக்கோங்கன்னாரு, இன்னைக்கு தாயத்துன்றாரு. அப்ப அவங்க பேசி பேசி பார்த்துட்டு கடைசியில அமைதியாயிடுவாங்க. ஸோ கர்ம கணக்கு முடிக்க இதான் வழி, அமைதியா இருங்க. ஆனா நாம பேசிடக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இப்ப பாபாவும் சொல்றாரு, யாராவது கோபமா பேசுனா நீங்க அமைதியா பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துட்டு இருங்க. என்ன பண்ணணும்? அமைதியா பார்த்துட்டு இருங்க, உங்களுக்கு அதான் வேலை. பாருங்க இந்த ஆத்மா எப்படி நடிக்குது பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க சிவபாபாவை நினைவு செய்யணும், அது மட்டும் உங்க கவனத்துல இருக்கணும். இங்க கோபப்பட்டா என்ன, கத்தி எடுத்துட்டு வந்தா என்ன, இது உங்களுக்கு கவலை இல்லை. எந்த சூழ்நிலையில அப்ப ஒரே விஷயம் தான் நடக்குது. மாயா சொல்றது, இப்ப நீ நினைச்சிடுவியா பாபாவை? ஸோ எதா இருந்தாலும் நீங்க இப்படி மாத்திடணும். மாயா உங்ககிட்ட பேசுது, இப்போ உன்னால நினைக்க முடியுமா? நினைச்சிட்டே இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் சிவபாபா நினைவு செய்யணும். பாபாவின் மூலம்தான் உங்களுக்கு ஆஸ்தியும் கூட நினைவு வரும். பாபா சொல்லிருக்காரு, ஆத்மான்ற நினைவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா பரமாத்மா ஞாபகம் வந்துடுவார். பரமாத்மா நினைவு வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆஸ்தி ஞாபகம் வரும். ஆத்மான்றதுலயே எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இப்ப உங்களுடைய அதீந்திரிய சுகம் பற்றிய மகிமையின் பாடல், நாங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் பாரிஜாத மலராக ஆவோம். அங்க துக்கத்துடைய பாபா சொல்றாரு, இந்த அதீந்திரிய சுகத்துடைய மகிமை பாடல் தான் நாங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் பாரிஜாத மலர் ஆவோம் அப்படிங்கிறது. அங்க துக்கத்துடைய பேர் கூட இருக்காது. நீங்க 50-60 பிறவிகளுக்கு சுகம் அனுபவிப்பீங்க. சுகத்தின் கணக்கு அதிகம். சுகம் துக்கம் சமமா இருந்தா என்ன லாபம்? உங்களிடம் செல்வமும் அதிகம் இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு முன் இங்கேயும் மிக மலிவாக தானியங்கள் கிடைச்சது. ராஜாக்களுடைய பெரிய ராஜ்யம் இருந்தது. பிரம்மா பாபா 10 அணாவுக்கு 1 மடங்கு கம்பு தானியம் விற்றுள்ளார். அப்படியானால் அதற்கு முன்பு எவ்வளவு மலிவாக இருந்திருக்கும்? மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அன்னத்தை பற்றி, அதாவது உணவை பற்றிய கவலையே அங்க இருக்காது. எங்க இது சொல்றாரு? சொர்க்கத்துல சொல்றாரு, நரகத்திலே இவ்வளவு கம்மியா இருந்திருக்குது,
அதுவும் பிரம்ம பாபா காலத்தில் கம்மியாக இருந்திருக்கணும். அதுக்கு முந்தைய அப்படின்னா எவ்வளோ கம்மியான ரேட்டில் இருந்திருக்கும், எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த பாபாவுடைய நினைவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக, ஆஸ்தியை நினைவு செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற அதீந்திரிய சுகத்துடைய மகிமை தான். அதீந்திரிய சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், கோப கோபிகையரிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 21 பிறவிக்கு பாரிஜாத மலராக ஆகும் அப்படிங்கிறார். பாரிஜாத மலர்ன்றது சொர்க்கத்தில் இருக்கிற மலர்னு நினைக்கிறேன். ஸோ அது எதுக்காக சொல்கிறாருன்னு தெரியும். சொர்க்கத்தின் மலர் ஆவோன்றதுனால சொல்கிறாரு. கரெக்டு, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மலர் பாரிஜாதம். ஸோ அந்த மலராக நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னா என்ன, சொர்க்கத்தில் வசிக்க போகிறீங்க. நாம தானே உயிரோட்டமான மலருங்க. ஸோ 21 பிறவிக்கு சொர்க்கத்தில் இருக்கும். துக்கத்துடைய பேரே இருக்காது. ஆனால் துக்கத்துடைய பேர் உள்ள நரகத்திலையுமே கூட நாம் நிறைய பிறவிகளுக்கு சுகத்தை தான் அனுபவிப்போம். அதனால தான் 50-60 பிறவிகளுக்கு சுகத்தை அனுபவிப்பீங்கன்றார். ஏன்னா சுகமும் துக்கமும் சமமாக இருந்தால் என்ன லாபம் இல்லையா? ஏன்னா பாபா சொல்லியிருக்க எல்லாருக்குமே பாதி சமமாக இருக்கும். கிறிஸ்தவர்கள் வராங்க 2000 வருஷம், அவங்க கணக்குனா 1000 வருஷம் சுகமாக இருப்பாங்க, 1000 வருஷம் துக்கம். ஸோ அப்போ இதுவும் அதே மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்கறதுனால வித்தியாசம் தெரியுங்களா? அதனால 3/4 பங்கு சுகம் உங்களுக்கு. அங்கே உங்களுக்கு செல்வமும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு கவலை, சாப்பாட்டை பற்றிய கவலையே இருக்காது. மனிதர்களும் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சாப்பாட்டை பற்றிய கவலை தான் பெரும் கவலை இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கணும். முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல நாம் வீட்டுக்கு, பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு பிறகு புது உலகத்தில் வந்து புது பாகத்தை நடிப்போம். புதுசாக மறுபடியும் நடிப்போம். அங்கே நமது சரீரமும் கூட சதோ பிரதான தத்துவங்களால் ஆனதாக இருக்கும். இப்போ தமோ பிரதான பஞ்ச தத்துவத்தாலான உடலினால நிறைய துக்கத்தை அனுபவிக்கிறோம் உடல் ரீதியாக. ஆனால் அங்கே உடலே சதோ பிரதான பஞ்ச தத்துவத்தினால உருவாக்கப்படுது. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ 5 தத்துவங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மை இழந்து போயிடுச்சு. மற்றபடி சொர்க்கத்தில் உடல் நோய்வாய்ப்பட்டெல்லாம் இருக்காது. இது எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்களுக்கு இங்கே நல்லபடியாக பாபா புரிய வைக்கிறாரு. பிறகு வீட்டுக்கு போய் மறந்துடுறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு உடல் எனக்கு கிடைக்க போகுது, ஆரோக்கியம், சுகம், செல்வம் எல்லாம் நிறைஞ்சிருப்போம் அப்படின்ற சதா மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தால், நான் அதுக்காக பாபாவை நினைக்கிறேன்றது ஞாபகம் இருந்தா மறக்க மாட்டோம். துக்கம் நம்மளை தொட முடியாது, மாயக்கிட்ட மாட்ட மாட்டோம். ஆனால் வீட்டுக்கு போனோடனே மறந்துடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்டதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது பண்ணாமல் விட்டுறாங்க. இப்போ இங்கே மேகத்தை நிரப்பிக்கொண்டு எவ்வளோ குஷி ஆகுறாங்க, வெளியில் போனதும் மறந்துடுறாங்க. இப்போ மேகத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் மேகம், ஞான மேகம், ஞான மேகம். அப்போ நிரப்பிக்கிறீங்க ஞானத்தினால, போய் மழை பொழியணும்ல, மறந்துடுறான். அது பொழிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அது நிரம்பிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மேகம் இந்த மேகம் இல்லையா? பொழியறதில்ல, மற்றவங்களுக்கு சொல்கிறதில்ல, தனக்குள்ளேயும் சொல்லிக்கிறதில்ல. அதனால் மறந்துடுறாங்க வெளியே போனோடனே. இதுக்கு முன்னாடி ராசலீலா நடனம், அதாவது மகிழ்ச்சியின் நடனம் நிறைய நடந்துச்சு. பிறகு அவையெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டன. எங்க? பாபா வீட்டில். இல்லை, ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கும், உடனே நிறைய சிஸ்டருங்கெல்லாம் எழுந்திரிச்சு ஆடுவாங்க ஸ்ரீகிருஷ்ணரோட. நிறைய நடந்துச்சோம். பார்க்கும்போது எப்படி இருக்கும்? புதுசாக வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன நடக்குது இங்கே? அதனால் பாபா நிறுத்திட்டாரு. ஏன் நிறுத்தினாரு? மனிதர்கள் இதை மாயாஜாலம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்னமோ பண்ணுறாங்க. அப்போ பாபா சொல்ற, பக்தியில் தீவிர பக்தி செய்யும்போது அபூர்வமாகத்தான் சாட்சாத்காரம் கிடைக்குது. இங்கே டக்கு டக்குன்னு கிடச்சிது. இங்கே பக்தியின் விஷயம் கிடையாது. அமர்ந்து இருக்கும்போதே சாட்சாத்காரத்துக்கிட்ட அவங்க யாரும் கிருஷ்ணரை நினைக்க மாட்டாங்க, எதுவும் உட்காருவாங்க, டக்குன்னு அங்கே போயிடுவாங்க. கடைசியில் அப்படி நடக்கும்ன்றது பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், செம்மையாக இருக்கும். அதனால் மாய மந்திரம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஆடா கடவுளை கூப்பிட கூடல டக்குன்னு போகிறோம். நான் எதையுமே நினைக்கல, சும்மா வந்தேன் டம்முன்னு போகிறேன். அப்போ மாய மந்திரம்னு நினச்சிருக்காங்க. இன்றைய உலகத்தில் எத்தனை பகவான்கள் உருவாயிட்டாங்க, ஆளுக்கு கடவுள் ஆயிட்டாங்க. பகவான் ஓஷோ, பகவான் ரமண மகரிஷி, சத்குரு, அப்படி இப்படின்ட்டு சீதாராம், ராதாகிருஷ்ணன் முதலான பேரெல்லாம் மனிதர்கள் வச்சுக்கிறாங்க. எங்க அந்த சொர்க்கத்துடைய எஜமானர்கள் ராதாகிருஷ்ணன், சீதாராமர், எங்க இங்க இருக்கிற நரகவாசிகள் அந்த பேரை வச்சுட்டா இவங்க சொர்க்கவாசி ஆயிடுவாங்களா? இந்த சமயம் எல்லாரும் நரகவாசிகள் தான். ஏணிப்படியில தெளிவா காட்டப்பட்டு இருக்குதா? அப்ப ஏணிப்படியின் சித்திரத்தை குழந்தைங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. தங்களுடைய விசார் சாக்கர் மந்தன் மூலம் உருவாக்கி இருக்கிறாங்க. பாபா சொல்றதெல்லாம் வச்சு இப்போ அவங்களுக்கு அது தோணி இருக்குது, படிப்படியாக இறங்குது. குழந்தைங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. எவ்வளோ டேலண்ட் வேணும். இப்போ நம்ம இருக்கிற படத்தை தான் இணைச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆத்மாவாக இருந்தால் அந்த ஏணிப்படியை உருவாக்கி இருக்கும். எல்லாத்தையும் அந்த ஞானத்தில் வர வச்சு பாபா அதை பார்த்து குஷி அடைஞ்சாரு. பாபாவே குஷி படுத்திருக்கிறாங்க. ஏணிப்படியில் எல்லா விஷயங்களும் வந்துடுது. துவாபர யுகத்திலேருந்து விகாரி ராஜாக்கள் எப்படி, ஏன்னா ஒட்டுமொத்த ஞானம் அதில் வந்துடுது இல்லை ஏணிப்படியில். அது எப்படி பக்தி வருது, அதுலேயும் எப்படி இறங்குறாங்க. அப்போ பக்தி செஞ்சு செஞ்சு எப்படி விகாரி ராஜாக்கள் கீழே விழுறாங்க. இப்போ எந்த ஒரு கிரீடமும் கிடையாது, ஒலி கிரீடமும் கிடையாது, தங்க கிரீடமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யமே கிடையாது. சித்திரங்களை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. 84 பிறவிகளில் எப்படி இறங்கும் கலை நடக்குது, பிறகு உயரும் கலை எப்படி ஏற்படுது பாடுறாங்க. உயரும் கலை உங்களுக்குன்னா அதனால அனைவருக்கும் நன்மைன்னு. பாபா அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். இப்போ பாருங்க, இப்போ பாபாவை நினைக்கிறதுனால யாருக்கு நன்மை? நம்பனா ஆனால் பாபா சொல்ற, நீங்கள் பாபாவை நினைச்சீங்கன்னா எல்லாருக்குமே நன்மை, உங்களுக்கு மட்டும் கிடையாது. நேற்று கூட சொன்னார் இல்லையா? ஏன்னா உங்களுடைய உயரும் கலை ஏறுறீங்க, இதுதான் பெரிய விஷயம். இப்போ இறங்கிட்டே வந்தோம், நமக்கு ஏற்ற மாதிரி இயற்கையும் இறங்கிட்டே வருது. இப்போ திடீர்னு ஒரு கூட்டம் ஏறுது, இப்போ இயற்கையும் ஏறணும். அதுக்கு தான் இதை பிடிக்காம டக்குன்னு உலகத்தை தூய்மையாக்கி அதுவும் தூய்மையாயிடுது. அதனால தான் பாபா சொல்ற, இன்னும் அதனால பாடலே இருக்குதான். உங்களுடைய உயரும் கலையில தான் அனைவருக்கும் நன்மைன்னு. பாபா அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறாரு. எல்லோரும் அவரை தான் பாபா எங்க துக்கத்தை போக்க வாங்க, சுகத்தை கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா எப்படி துக்கத்தை போக்குறார், சுகம் எப்படி கிடைக்குது, இது யாருக்குமே தெரியல. எப்படி சுகம் கிடைக்குது, எப்படி துக்கம் போகுது, துக்கம் எதனால வருதோ அதை கட் பண்றதுக்கான வழி சொல்றாரு. விகாரத்தை விடுறது, ஆட்டோமேட்டிக்கா சுகம் வந்துடும் இல்லையா? இது யாருக்குமே தெரியல. விடிய 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 கர்த்தா அல்லா கிருஷ்ணன்னா வந்துடுமா? வராது இல்லையா? அந்த விகாரத்தை விடணும். அதுக்கான சக்தி யோக பலத்தில் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா அது வாய்ப்பே கிடையாது இல்லையா? பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எல்லாரும், இங்கே இந்து மதத்துலலாம் சாமியார் இருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், கல்யாணம் பண்ணால் தான் ஒழுக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க மதத்திலே இருக்குதான். அதனால் அங்கே எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ விகாரத்தை விடுறதுன்றது நடக்க முடியாத காரியம்னு நம்புகிறாங்க அவங்க இல்லையா? சரி, அப்போ பாப்பா சொல்கிறாரு, அப்போ எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும்? விகாரத்தை விடலன்னா எப்படி உங்களுக்கு சுகம் கிடைக்கும்? துக்கம்தான் கிடைக்கும். தற்போது நேற்று சொன்னார்ல, கல்பவருஷத்தை வச்சு காட்டினீங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா விதைக்கிட்ட நம்ம ஞானம் எடுக்கிறோம், அவங்க கிளையில ஞானத்தை எடுக்கிறாங்க. தற்போது மனிதர்கள் கரெக்டு தானே, அந்த மெயின் தண்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், கிளையெல்லாம் டொக்கு டொக்குன்னு உடச்சிக்கும் இல்லையா? அதுதான். தற்போது மனிதர்கள் கீதையை மனப்பாடம் செஞ்சு சொல்கிறாங்க. அப்படியே அந்த அந்த ஸ்லோகன் கேட்கும்போது அப்படியே ஒரு குஷி, புரியாத வார்த்தைனா குஷி,
சுருக்கமாக அர்த்தத்தை புரிய வைக்கிறாங்க. சமஸ்கிருதத்துல ஸ்லோகத்தை மனப்பாடம் செஞ்சு சொல்றாங்கன்னா இவர் நல்ல மகாத்மான்னு சொல்லிடுறாங்கப்பா, பயங்கரமான ஆள், சமஸ்கிருதம்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் அவங்க காலில் விழுறாங்க. அந்த லௌகீக படிப்புலையும் 15-20 வருஷம் அந்த படிப்புல ஈடுபடுறாங்க. அது இப்பெல்லாம் ரொம்ப அதிக வருஷம் படிக்கிறாங்க. அதான் 15-20 வருஷம்தான். சரி, இதுல யாராவது புத்திசாலியா இருந்தாங்கன்னா மனப்பாடம் செஞ்சு சொல்றாங்க. அப்ப ஏராளமான பணம் அவங்களுக்கு சேர்ந்துடுது. இது எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள். யாராவது திவால் ஆகிட்டாங்கன்னா போய் சந்நியாசத்தை மேற்கொள்றாங்க. ஆக அனைத்து கவலைகளும் விலகி போய் விடுகின்றன. பிறகு ஏதாவது மந்திர தந்திரங்களை நினைவு செய்கிறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ரயிலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கேயோ பாபா சொல்றாரு, தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறார். தந்தை மற்றும் ஆத்மாக்கள் அனைவரும் நிராகாரி உலகத்துல வசிக்கிறாங்க. அங்கிருந்து சாக்கார உலகத்துக்கு தங்களுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக வராங்க. இப்ப நாடகம் முடிவடைய போகுது. ஆனா தம பிரதானமா இருக்கிறதுனால நீங்க திரும்பி போக முடியாது. இப்ப உங்களை சதோ பிரதானமா ஆக்குறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. எல்லாருமே தங்களுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க. மற்றபடி சொர்க்கத்துல தேவி தேவதைகளுடைய ஆட்சி இருக்கும். இப்போ ஃபுல்லா அவங்க படிக்கிறதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா இது ஆக்சுவலா ஸ்லோகன் மந்திரங்களை படிக்கிறத சொல்றாரு. 15-20 வருஷம் அதுல ஈடுபடுறதான். நான் கூட உலகில் படிப்புன்னு நினைச்சேன். ஸோ அதை தான் மனப்பாடம் பண்ணி சொன்னா உடனே காசு வந்துட்டு இல்லையா. அப்படியே சமஸ்கிருத ஸ்லோகனை சொல்லி சொல்லி ஒருத்தர் டிவியில் பேசினார்னா உடனே கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். தமிழில் மட்டுமே பேசுறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. அவங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வழி. இப்போ பாபா சொல்கிறாரு, ஒருத்தர் நல்ல பணக்காரர் திடீர்னு திவால் ஆகிட்டார்னா சன்னியாசத்துக்கு போயிடுறாரு. இப்போ கவலையெல்லாம் போயிடுது. ஈஸ்வரா கோவிந்தா அப்படின்ட்டு போயிடும்போது அப்போ அவங்களுக்கு தெரியுது அது ஃபுல் பணம் போன வலி வருது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி அடையும்போது அவங்களுக்கு நிம்மதி வந்துடுது, கவலை போயிடுது. அப்போ ட்ரெயினில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாபா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்கல. உங்களை ஆத்மான்னு உணருங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க. ஆத்மானா ஆத்மாவுடைய வீடு ஞாபகம் இருக்கும். அங்கே தான் அப்பா இருக்கார், அங்கே தான் நீங்கள் வசிக்கிறீங்க. அது அமைதியான உலகம். அங்கேருந்து இந்த ஸ்தூல உலகத்துக்கு வரீங்க. எதுக்கு? அவங்கவுங்க பாட்டை நடிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிய போகுது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஆனால் போக முடியுமா? தமோ பிரதானமாக இருக்கிறீங்கல்ல, போக முடியாது. இப்போ உங்களை சதோ பிரதானமாக ஆக்குறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. அப்போ சதோ பிரதானமாக நீங்கள் ஆகும்போது மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. சதோ பிரதானம் ஆகலாம், அவர் அடித்து ஆக்கிடுவார். மற்றபடி சொர்க்கத்தில் தேவி தேவதைகளுடைய ஆட்சி தான் இருக்கும். யார் சுயமாக சதோ பிரதானமாக மாறுறாங்களோ அவங்களுடைய ஆட்சி தான் இருக்கும். இப்போ பாபாவை நினைவு செஞ்சு சாந்தி தாமம் ஃபர்ஸ்ட், அடுத்தது சுகதாமம், அடுத்தது என்னது? சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டுமே சுகதாமம் தான். துக்கதாமம் இல்லையா, மூணா பிரிக்கிறாங்க. சாந்தி தாமம், சுகதாமம், துக்கதாமம். எந்தெந்த சமயம் இது இருந்துச்சு? யாரோட புத்தியிலும் இது வராது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர இருட்டில் இருக்கிறாங்க. என்னமோ சொல்றீங்க, அவ்வளோ இருட்டில் இருக்கிறாங்க. கலியுக முடிவு இன்னும் இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குதுன்ட்டு. எவ்வளோ வருஷம் இருக்குதுன்னு கேட்டால் எந்த ஒரு கணக்கும் இல்லை. இப்பெல்லாம் அழியுது, இன்னும் ரொம்ப நாளா இருக்குது. பாபா குழந்தைங்களே அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ தோணுது இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு தோணுது. பாபா வானிலை சொல்றதுல இவங்களுக்கே டச் ஆகுமா, நிறைய இருக்கு. பாபா தான் தினம் தினம் சொல்லிட்டு இருக்கிறாருல, டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா. இப்போ பாபா சொல்றாரு,
அது பாபா குழந்தைங்களுக்கு விடுபட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லாதனால அப்படி வாழணும்னு ஆசை. கரெக்ட். அதனால தான் இப்போ பாபா சொல்றாரு, மனிதர்களுடைய தொகை அதிகரிச்சுக்கிட்டே போகுது, மக்கள் தொகை. இன்னும் உணவு கூட கிடைக்கல. இன்னும் 40,000 வருஷம் இப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும்னே தெரியாது. அப்புறம் எப்படி இருக்கும் இல்லையா? அவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அது முற்றிலும் பொய், உண்மை கொஞ்சம் கூட கிடையாது. அதனால அதை கேட்டு அதில் ஆராய்ச்சி பண்ணி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. இப்ப ராவணன் மேல எப்படி வெற்றி அடையிறதுன்னு பாபா கத்துக் கொடுக்குறாரு, அதை மட்டும் ஈடுபடுங்க. மற்றது எல்லாமே ராவணன் தான் பேசுறான். அவன் பேசுறது ஏன் விழுந்து விழுந்து கேட்டுன்னு இருக்கிறீங்க இல்லையா? ராவணன் மேல எப்படி வெற்றி அடையிறது பாபா கத்துக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, ராவணன் மேல நீங்க தான் வெற்றி அடையுங்க. பாபா அவங்க, நான் உனக்கு சொல்றேன், நீ எதுக்கு அவங்கள பாக்குற? நீங்க தான் வெற்றி அடைகிறீங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு கிடைச்சிச்சு ஆனா மற்றவங்களுக்கு கிடைக்கலையே. போய் கொடுங்க, அவங்க கேட்கலன்னா விடுங்க. அவ்வளோதான் உங்க வேலை இல்லையா? அதிர்ஷ்டம் அவ்வளோதான். இப்போ பாபா சொல்றாரு, முழு உலகத்தையும் ராவணன் கிட்ட இருந்து விடுவிச்சிடுறாரு பாபா. உங்களுடையது சக்தி சேனை. நீங்க பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா பக்தியிலேயே பார்வதி பல அவதாரம் எடுப்பாங்க. குழந்தையா பிறப்பாங்க, வளருவாங்க, அப்புறம் சிவன் போய் கல்யாணம் பண்ணிப்பாரு. சிவன் எப்போ பிறப்பாரு? அவர் பிறந்ததா எதுலையுமே போடல. அப்ப அவர் எப்பயுமே இருக்காரு. பார்வதி அப்ப யாரு? பிறப்பு இறப்புல வர மனிதர். எவ்வளவு சூப்பர் இல்ல? அழக தெளிவாகுது. அப்ப அதுவும் கடவுள் கிடையாது. பிள்ளையார் முருகனும் கடவுள் கிடையாது, இவங்களும் கடவுள் கிடையாது. அப்ப எவ்வளவு இதுல ஈஸியா புரியுது. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க தான் சக்தி சேனை, பாரதத்தை சொர்க்கமாக்குற ஆன்மீக சேனை. நீங்க எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார் உங்களுக்கு. பிறகு நீங்க அந்த அப்படிப்பட்ட அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செஞ்சு செஞ்சு எவ்வளவு குஷி அடையணும். ஞான மார்க்கத்துல குஷி அதிகமா இருக்குது. கையில எதுவும் இல்லை, காதுல மூக்குல எதுவும் இல்லை, ஆனா குஷி. கண்ணில் காதுல மூக்குல இருக்கிறவங்களுக்கும் குஷி இல்லை, சும்மா வெளி பக்கத்து கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். ஆனா இந்த ஞான மார்க்கத்துல எவ்வளவு குஷி இருக்குது, எவ்வளவு அதிகமான குஷி. இப்ப பாபா வந்திருக்கிறாரு. இப்ப நாம இந்த பழைய உலகத்துல இருந்து போயே விட்டோம்ட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்லையா? சங்கமிகனால அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் திரும்பியே பார்க்க கூடாது. கோயிலுக்கு போனா திரும்பி பார்க்க கூடாது சொல்லுவாங்க தானே? ஊருக்கு போனா எதை திரும்பி பார்க்க கூடாது? அப்படியா? சரி சரி. அதான் எங்க போகணுமோ அங்கதானே கவனம் இருக்கணும். அதாவது பழைய உலகத்துல இருந்து போயிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சிடுங்க. இப்ப பாபாவை நினைவு செய்வதன் மூலமா தான் நாம சதோ பிரதானமா ஆகும். அப்படி இல்லைன்னா சதா பிரதானம் ஆக மாட்டோம். அதனால என்ன தண்டனைகள் கிடைக்கும், வத விழும். எப்படி ஃபர்ஸ்ட் குஷி படுத்துற, குஷியா இருங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க. எல்லாம் இல்லைன்னா தண்டனை அடைய நேரிடும். பாபா பாஷா தான் இல்லையா? பிறகு ரொட்டி துண்டு கிடைக்கலாம். இதனால என்ன பயன்? ரொட்டி துண்டுக்கா இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதனால என்ன பயன்? அதுதான் இங்கேயே கிடைக்குது, அங்கேயும் அது கிடைக்கும். உழைக்காம கிடைக்கானா அவ்வளவுதான் கிடைக்கும். அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புருஷார்த்தத்தை செஞ்சுட்டே இருங்க, ஸ்ரீமத் படி நடந்துகிட்டே இருங்க. ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட இருந்து அறிவுரை பெறணும். பாபா ஞாயிற்றுக்கிழமை சூப்பரா சொன்னார் பாருங்க, ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பாபாவுடைய கட்டளை அந்த காரியத்தை செய்யறதுக்கு என்னன்னு முதல்ல புத்தியில எடுத்துட்டு வந்து அந்த காரியத்தை செய்யுங்க. தண்ணி குடிக்கிறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, ஏந்திரிக்கிறதுல இருந்து, தூங்குறதுல இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு பாபா. நினைவு 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 இல்லையா? அப்ப அந்த முயற்சி செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ பாபாட்ட அறிவுரை கேளுங்க. பாபா இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, ஒவ்வொரு அடியிலும் கேளுங்க. அந்த குழந்தை தான் பாபாவுக்கு பிடிக்கும். சிலர் சொல்றாங்க, பாபா தொழில் செய்யும் பொழுது பொய் பேச வேண்டி இருக்குது பாபா. அதுக்கு பாபா சொல்றாரு, உலகாயுத தொழிலோ பொய் இருக்கவே செய்கிறது.
நீங்க பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க இல்லையா. உலகாயுத தொழில போய் சொல்லியே ஆக வேண்டியதான் இருக்குது. ஆனால் நீங்க பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க. விகாரத்துல போயிட்டு பிறகு நான் பாபாவுடைய நினைவுல இருந்தேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. விகாரத்துல போனீங்கன்னா செத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. விகாரத்தில் சென்றால் இறந்து விட்டீர்கள். நான் விகாரத்திலையும் போனேன், பாபா நினைவில் இருந்தேன். ஏன்னா யாரோ ஒரு பிரதர் அப்படி பண்ணாங்கன்ட்டு போட்டிருந்தாங்க. அவர் தண்ணியும் அடிப்பாராம், சிகரெட்டும் குடிப்பாரான், ஆனால் பாபா நினைவிலே எல்லாம் செய்கிறான்னு வரோம். பாபா ஞானா என்னன்னு புரியல. அப்போ இவ்வளோ பண்ணுறவங்க விகாரத்தையும் தான் விட மாட்டாங்க, அது பக்தி ஆயிடுது இல்லையா. அப்போ சொல்ல விகாரத்தில் போனீங்கன்னா நீங்கள் செத்துட்டீங்க. இது பாபா கிட்ட சத்தியம் பண்ணிருக்கிறீங்க விகாரத்துக்கு போக மாட்டேன்ட்டு. அந்த சத்தியத்துடைய நினைவாக கட்டப்பட்டது தான் ராக்கி. சூப்பர் இல்லையா. கோபத்துக்காக ஒருபோதும் ராக்கி கட்டல. நான் இனிமேல் கோபப்பட மாட்டேன்னு யாரும் ராக்கி கட்டல. காமத்தில் விழ மாட்டேன், எல்லோரையும் சகோதரன் சகோதரியா பார்ப்பேன் அப்படின்னு தான் நீங்க கட்டியிருக்கிறீங்க ராக்கிய. ராக்கி கட்டுறதுடைய அர்த்தமே விகாரத்துல போகக்கூடாதுன்றது தான். மனிதர்கள் பதித்த பாவனா வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. அப்ப தூய்மையாக்குறதுக்கு தானே அந்த ராக்கி கட்டியிருக்கிறீங்க. ராக்கி வந்து அது சத்தியம் மாதிரி, கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சத்தியம் பண்றது. எப்படி சூப்பரா எங்க இருந்து எங்க வந்துட்டாரு பார்த்தீங்களா டக்குன்னு. இப்போ ரொட்டி துண்டுக்கா இதெல்லாம் உங்களுக்கு ராஜா அவருக்கு யோகம் கத்து கொடுத்தா பாப்பா பிரஜைக்கும் சுகம் கிடைக்கும்ல. அவனை அப்படியே வெளியே துரத்து இல்லையா. அப்ப பாப்பா சொல்றாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் விகாரத்திலையும் போனேன் நினைவுல இருந்தேன்னு சொல்லக்கூடாது. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள மிகுந்த குஷி இருக்கணும். பாபா நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். பிறகு பாபா கூடவே அழைத்து செல்வார். அங்கிருந்து நாம சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம். உங்களுக்குள்ள என்ன குஷி இருக்கணும்? பாபா எனக்கு சொல்லி கொடுத்தேன், பாபாவுடைய மாணவன், கூடவே அவர் அழைச்சிட்டு பாரு. இதெல்லாம் முடியுமா உங்களால? தூய்மையா இருக்க முடியுமா? சாதாரண மனிதர்களால முடியாது. நாங்க இறைவனுடைய மாணவர்கள், எங்களால முடியும். நாங்க பார்வதி தேவி. ஏன்னா அவர்கிட்ட ஞானத்தை கத்துக்கிறோம், அவர் கூடவே போறோம் மரியாதையா. மணமகள்கள் யார் பாபாவுக்கு சமமா இருக்கிறாங்களோ அவங்க தான் மணமகள். அவங்கள தான் கூடவும் அழைச்சிட்டு போவார் இல்லையா. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறவங்க. அங்கிருந்து நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அந்த போதை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகாலையில எழுந்து பாபாவை நினைவு செய்யணும். நினைவு செய்யறதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வருமானத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம்னா அது வருமானம். அதுல குஷி இருக்கணும் உங்களுக்கு இல்லையா. நினைவு செய்யறதுன்னா வருமானம். அப்போ அதிகாலையில இருந்தே எழுந்திரிச்சு நினைவு செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? டைம் சீக்கிரமா எழுந்திரிச்சு பண்றோம். அதிகமா வியாபாரம் பண்ற, சீக்கிரமா கடை திறக்கிற மாதிரி இல்லையா. அதுதான் அது. இது என்ன மாதிரி வருமானம் இல்லையா. இதுல பாபா என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யறது? நீ சம்பாதிக்கணும், நீ தான் எதிர்த்து வருமானம் பண்ணணும். சூப்பரா சொல்றாரு. இப்ப மற்ற டைம்ல உட்காந்து பாபா நினைவுல இருந்தீங்கன்னா இந்த சவுண்டு கேட்கும், இப்படி போவாங்க அப்படி போவாங்க. காலையில அது எதுவுமே கிடையாது. அப்ப அதிகமா வருமானம் சம்பாதிக்க முடியும். நேத்து தான் சொன்னார் அமிர்த வேலையோட மகத்துவத்தை இல்லையா. இதுல ஒன்றும் ஆசீர்வாதம் செய்யறது எதுவும் இல்லை. பாபா நீங்க ஆசீர்வாதம் செஞ்சீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் தான் நான் நினைவு செய்வேன் அப்படியெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செஞ்சா எல்லாருமே தான் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. முயற்சி செய்யணும் நீங்க இல்லையா. அப்புறம் எல்லாரும் நாராயணன் ஆயிட்டா அப்புறம் என்னதான் இருக்குது இல்லையா. நீங்க முயற்சி செய்யணும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்யணும். பாபானாலே ஆஸ்தி. எவ்வளவு நினைவு இல்லையா. பாபானாலே உங்களுக்கு ஆஸ்தி நினைவு வந்துடும். எவ்வளவு பாபா நினைவு எல்லாமே ஆத்மா. பாபானா ஆஸ்தி நினைவு வருது. இப்ப பாபா நினைவே அதுக்காக தான் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் நாராயணன் ஆகிறதுக்காக பாபா நினைக்கிறேன். நாராயணன் ஆகிறதுக்காக பாபா நினைக்கிறேன். செம பவர் இருக்கும். அது லட்சியத்தை முன்னுக்கு வைக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா தூக்கம் கண்ணு சொருது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ இந்த நைட்டு ஃபுல்லா எனக்கு 1 லட்சம் வரப்போகுது, அதுக்காக நான் கண்ணு முழிக்கிறேன். அது அவங்களுக்கு குஷியை கொடுக்கும். கண்ணு சொரு அது அவங்களுக்கு. அப்ப பாபானாலே ஆஸ்தி தான். எவ்வளவு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு ராஜ்யம் கிடைக்கும். நினைவினால் அதிக நன்மை இருக்குது.
இது பயங்கர மலிவான வியாபாரம். சும்மா உட்காந்த இடத்துல புத்தியை மட்டும் அங்கே வச்சு அந்த இடத்த இழுத்துடுறீங்க நீங்க இல்லையா? எவ்வளோ மலிவான வியாபாரம். ஆனால் பாபா சொன்னார், ஏறும் கலையில் போகும்போது ஒருத்தன் இறங்குறான்னா அவன் நம்ம மாதிரி முட்டாள் வியாபாரி யாரும் கிடையாதுன்றது. உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க இல்லையா? இது மலிவான வியாபாரம். இந்த மாதிரி மலிவான வியாபாரத்தை 5000 வருஷத்துல யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனா அவர் அவ்வளவு சீப்பா உங்களுக்கு கொடுத்தா கூட அபூர்வமாக யாரோ ஒரு சிலர் தான் இதை முழுமையாக பெற்றுக்கொள்கிறார்கள். நல்லது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சமவாணி இது. அப்போ இவ்வளோ சீப், இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடையாது விழுந்து விழுந்து பண்ணாலும். ஸோ இப்போவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அள்ளிக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த வியாபாரம் செய்யலன்னு உங்களுக்கு யாரும் தண்டனை கொடுக்க போகிறது இல்லை. இந்த வியாபாரம் இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். யாராவது கோபப்படுறாங்களா, நீங்க மிக மிக சாந்தமா இருங்க. ரொம்ப ரொம்ப கோபப்பட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சாந்தமாயிடுங்க இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு அதுல போறாங்களோ நீங்க அந்த அளவுக்கு இதுல வரணும், சாந்தத்துல. அப்படி போயிடக்கூடாது, அது இயற்கை. கோபப்படுறவங்களை பார்த்து கோபப்படுறது இயற்கை, கோபப்படுறவங்களை பார்த்து அன்பா பார்க்கறது தான் இயற்கை வெல்றது இல்லையா? பிரகிருதி ஜித். அப்ப கோபப்படுபவருடன் கோபக்காரரா நீங்க ஆகிடக்கூடாது. அப்ப அவங்க பிரபாவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவர் கத்தி கத்தி பார்த்து என்ன ஆயிடுவாரு, கிட்ட கத்துக்கு போய் சவுத்துக்கிட்ட கத்தலான்ட்டு போயிடுவாங்க. மற்றவங்க திட்டினா கூட சொல்லுவாங்க, அவன்கிட்ட ஏன்பா பேசுறான், அவன் ஒன்றும். அப்ப மாயாவுடைய எந்த ரூபத்துல வர்ற புயல்கிட்டையும் நீங்க தோல்வி அடையக்கூடாது. அது வரட்டும், நீங்க தோல்வி அடையக்கூடாது. அந்த ஒரு நினைவு, ஞான ஆயுதங்கள் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருங்க, ஆடாம அசையாம இருங்க, தோத்துடக்கூடாது. அதிகாலையில பாபாவை நினைவு செய்யணும். உங்களுடைய வருமானத்தை சேமிக்கணும். பவித்ரத்தாவின் உறுதியான ராக்கியை கட்டிக்கணும் இல்லையா? ஸோ ஸ்தூல ராக்கி கட்டுறது மட்டும் பத்தாது. அது என்ன ராக்கி? இது ஆக்சுவலா பவித்ரத்தா இல்ல, தூய்மையின் ராக்கி. இதை நீங்க கட்டிக்கணும். அப்படின்னா என்ன, புத்தியில அதை ஞாபகம் வச்சுட்டு தூய்மையா இருக்கணும். வரதானம். தன்னுடைய உண்மையான சமஸ்காரங்களை வெளிப்படுத்தி சதா மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஞான சொரூபமாகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க எப்பவுமே இந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சு அதன் சொரூபமா ஆகுறாங்களோ அப்படின்னு நிரந்தரமா அந்த ஞானமே வெளிப்படும் அவங்களுடைய வாயில, வார்த்தையில, பார்வையில, எண்ணத்துல, எல்லாத்தையும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே சதா மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த ஞானம் அவங்களை அப்படி ஒரு அதீந்திரிய சுகத்துல வச்சிருக்கும். சதா மகிழ்ச்சியா இருக்கிறது தான் பிராமண வாழ்க்கையுடைய ஒரிஜினல் சமஸ்காரம். பிராமணனா பிறந்தாலே எப்பயும் குஷி தான் நம்மளுடைய சொத்து. பிராமண வாழ்க்கையுடைய சொத்தே குஷி தான். பிராமண வாழ்க்கையுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் இதுதான், உண்மையான சமஸ்காரம். திவ்ய குணம் தன்னுடைய பொருளாகும், அவகுணம் மாயாவுடைய பொருள். அது செயற்கை குற்றத்தால், அதாவது சங்க தோஷத்தினால வந்துச்சு. இப்ப அதை பின்னுக்கு தள்ளுங்கள் மற்றும் தன்னுடைய சர்வசக்திவான் என்ற இடத்துல நீங்க இருங்க. அப்ப சதா மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, மகிழ்ந்திருப்பீர்கள். எந்த ஒரு அசுர அல்லது வீணான சமஸ்காரமும் உங்க முன்னாடி வர்றதுக்கான தைரியம் கூட வைக்க கூடாது, வைக்க முடியாது. எப்ப நான் சர்வ சக்திவான், இதுதான் என்னுடைய குணம், என்னுடைய தெய்வீக குணங்கள் தான் என்னுடையது. அசுர குணம் நடுவுல வந்து மாயா சேர்ந்து கெடுத்துட்டு போயிட்டான். அவனை பின்னுக்கு தள்ளிட்டு இருந்தீங்கன்னா குஷியா இருப்பீங்க. மறுபடியும் அவனோட சங்கதோஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பின்னாடி போயிடுவீங்க, அசுர குணம் வந்துடும். அப்ப நீங்க எப்பயுமே இந்த அப்ப இது எல்லாத்துக்கும் எங்க இருக்குது, அந்த சர்வசக்திகள் நிரம்புறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்க இருக்கு?
அந்த ஞான சிந்தனை மனதுக்குள்ள அது தாரணை அசை போடுற மாதிரி அசை போட 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 அதோடைய சொரூபமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. கொஞ்சம் அலட்சியத்தினால அதை விட்டுட்டு இங்க என்ன நடக்குது அப்படி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா அதான் மாயா. பேசுறதுன்னு நல்ல விஷயம் தான் பேசிருப்பீங்க, ஆனா ஞான சிந்தனை பண்ணலையே, பாபா கிட்ட புத்தி இணையிலையே, அப்ப மாட்டிக்கிறீங்க. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க இப்படி பாபாவுடைய நினைவிலையும் பாபாவுடைய ஞான சிந்தனையிலும் பிஸியா இருந்தீங்கன்னா அந்த அசுர குணங்களோ வீணான எண்ணங்களோ வீணான சமஸ்காரமோ அது உங்ககிட்ட வர்றதுக்கு தைரியம் கூட வைக்க முடியாதான். ஏன்னா இந்த ஞானத்துடைய போதை அதை டேஸ்ட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் வரதானம் இல்லையா ஸ்லோகம். சம்பூர்ண நிலையை அடையிறதுக்கான லட்சியத்தை முன்னால வச்சிங்கன்னா சங்கல்பத்துல கூட எந்த ஒரு கவர்ச்சியும் உங்களை கவர்ந்து இருக்க முடியாது. இப்ப எந்த லட்சியம் முன்னாடி இருக்கணும்னா நாராயணன் 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 சம்பூர்ண நாராயணன் இல்லையா? சம்பூர்ண ராமாயணன் ஒண்ணு இருக்கு சொல்லுவாங்கல்ல, இப்பதான் டக்குன்னு ஞாபகம் வருது. சம்பூர்ண நாராயணன் அது ஞாபகம் வருது. அப்ப பாருங்க, நம்ம ராமாயணம் தான் சம்பூர்ண ராமாயணம் இல்ல. சரி, அப்ப சம்பூர்ண நிலையாடின அந்த ஸ்ரீநாராயணன் ஆகணும்ன்ற அந்த லட்சியம், அந்த ஒரு வெறித்தனம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கெடுக்கிறதுக்காக மாயா ராவணன் பலவிதமான கவர்ச்சியில வரும். ஆனா எண்ணத்துல கூட உங்களை அதை கவர்ந்து இழுக்க முடியாது. ஆனா அந்த நாராயணன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்க புத்தியில. எவ்வளவு சூப்பர் வாணி இல்ல. ஓம் சாந்தி. பாபா என்னன்னு சொன்னாரு? பாபா ஃபர்ஸ்ட் இனிமையான குழந்தைகளே, வீட்டுக்கு போகணும். இப்பொழுது நல்லா கற்றுக்கொண்டு ஆசிரியராகி மற்றவர்களுக்கும் கற்பிக்கணும். கடைசி பிறவி அடிப்பு நல்லபடியா கற்றுக்கொள்ளுங்கள், கற்பியுங்கள் அப்படின்னு சொன்னாரு. எதுவும் தாரணை ஆகலன்னா ஆத்மான்னு நினைங்க, சொர்க்கத்தை நினைங்க. தாரணை எதுவும் ஆகல அப்படின்னா மூணும் வந்துருச்சு. நான் ஆத்மா பரந்தாமம், பரந்தாமத்துல பாபா இருக்காரு, சொர்க்கத்துல நீங்க தான் வர போறீங்க. அப்பா ஆஸ்தி தான் அப்படி சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? சாது சன்னியாசிகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க முக்திக்கு போறது அதுதான் முக்கியம்னு அதையே சொல்லிடுறாங்க. ஒன்னும் பிறவி வேண்டாம், அதே சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கிடையாது நம்ம பாபா. அப்புறம் அதுவும் அதுல தானே இருந்தது, கடவுளை தேடி போறது. கடவுள் நம்ம கிட்ட வராரா, கடவுளை தேடி போறதா, எது நடக்குது சொல்லுங்க. கடவுளே நம்மள தேடி வராரு. அசுத்தமான அப்ப நம்ம சொல்லலாம், கோயிலுக்குள்ள குளிக்காம போக மாட்டீங்க, அப்ப கடவுள்கிட்டே போயிடுவீங்களா தூய்மையா? இப்ப ஆத்மா தூய்மையாக்கணும். அப்ப ஆத்மா தூய்மையாக்கினாதான், உடலை தூய்மையாக்குனா இங்க போறீங்க. அப்ப ஆத்மா தூய்மையாக்கணும், தூய்மையானாதானே போக முடியும். அப்ப தூய்மையாக்குற வழி யாருக்கும் தெரியாதனால்தான் தூய்மை இருந்திருக்குங்க. அப்ப அந்த வழியை கொடுக்கதான் இறைவன். சூப்பரான இப்படி எடுக்கலாம் இல்லையா? அது சித்திரத்தோட ஜட சித்திர சிலைய அதே மாதிரி உடம்ப சுத்தம் பண்ணின்னு போறீங்க. ஆத்மா ஆத்மாவுடைய அப்பா, ஆத்மா தூய்மானாதானே அப்பா நம்மள விட்டு போவாரு. கரெக்ட். அடுத்தது பாபா என்ன சொல்றாரு? ரொம்ப பெருசு உலகம், நியூஸ் பேப்பர்ல போடுங்க, வேணுமானாலும் நாலா பக்கமும் போய் கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ஞானத்தை இல்லையா? அடுத்தது என்ன சொல்றாரு? பாபா மட்டுமே செய்யக்கூடிய காரியம் என்ன? மனிதனை தேவதையாக்குறது. அடுத்தது லேட்டா வர்றவங்களுக்காக பாபா என்ன சொன்னாரு? அதான் தலைப்பு. தாமதமா வந்தாலும் வேகமா போகணும், முன்னேறணும்னா தீவிர வேகத்துல முயற்சி செய்யுங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க. அவங்க எப்படியாவது இருக்கட்டும், பாபா என்ன சொல்றாரு அதை பண்ணுங்க இல்லையா? அடுத்தது பாபா என்ன சொல்றாரு? கோபப்பட்டா நீங்க சாந்தமா இருந்துருங்க. அதிக கோபப்பட்டா அதிக சாந்தமா சாந்தியா இருந்துருங்க. அதுலதான் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க சிவபாபா நினைச்சணும், அங்கதான் டேலண்ட். இப்ப இங்க சங்கமிகம் ஃபுல்லா தான். இந்த சூழ்நிலையில உன்னால நினைக்க முடியுமா? நினைக்கிறேன். இந்த சூழ்நிலை அதே குஷி தான் நம்மளுடைய பொக்கிஷம். அது நிரந்தரமா இருக்கணும். என்ன பண்ணணும்? ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நினைவு கட்டாவாம இருக்கணும். ஞான ரத்தினங்கள் தான் உங்களுக்குள்ள சுத்தணும் தவிர இந்த மாயா கொடுத்ததை சுத்திச்சு துக்கம் வந்துடும். அது சங்கதோஷம், அது பின்னாடி தள்ளிடுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? காட்டுறத பத்தி சொன்னாரு. நானும் அந்த மாதிரி நான் பாபாவையும் நினைக்கிறேன், விகாரத்துல இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆமா. அடுத்தது பாபா சொல்றாரு சக்தி சேனை, ஏன்னா சொர்க்கமாக மாத்துறீங்க இல்லையா? சரி,
அப்புறம் பாபாவே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, கூடவே அழைச்சிட்டு போறாருன்ற குஷி உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும். ஏன் அதிகாலையில ஏஞ்சி நினைக்க சொல்றாரு? வருமானம் அதிகமா சம்பாதிக்க முடியும் அந்த டைம், ஏன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்ற, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபா நினைச்சீங்க. பாபா நினைவுன்றது வருமானம் புரிஞ்சுக்கிட்டு நினைச்சீங்க. எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு வருமானம் நீங்க தான் சேர்த்துக்கிறீங்க. ஸோ உங்களுடைய உண்மையான சமஸ்காரம் என்னது? தெய்வீக குணங்கள். அசுர சமஸ்காரம் வந்து மாயாவுடைய பொருள். அடுத்தவங்க பொருளை நீங்க ஏன் வச்சுன்னு இருக்கிறீங்க? மாயாவோட என்ன உங்களுக்கு கணக்கு வழக்கு இல்லையா? உங்க முன்னாடி வர்றதுக்கு தைரியம் கூட வைக்க முடியாதான் இந்த ஞான சந்தனை. இந்த ஞான சக்கரத்துக்கு அப்படி ஒரு பவர் சுத்திக்கிட்டே இருக்கணும் மைண்ட்ல. இல்லையா? ஏதாவது ஒரு பாயிண்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் பெரும்பாலும் பண்றது என்னன்னா, தூய்மை என்னுடைய பலம், தூய்மை என்னுடைய பலம், தூய்மை என்னுடைய பலம். தூய்மையா இருக்குன்னா பாபா கிட்ட இருந்தா தான் தூய்மையா இருக்க முடியும். இறங்கிட்டேன்னா தூய்மை இழக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு வினாடி கூட இழக்க மாட்டேன். ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல். அமிர்தாவில் தூக்கம் அந்த கூட கரெக்டாக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும். தூய்மை என்னுடைய பலம். சரி, ஸ்லோகன். சம்பூர்ண நிலை அடையிறது தான் என்னுடைய லட்சியம்ன்றதை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா எண்ணத்துல கூட எந்த மாயாவுடைய கவர்ச்சியும் உங்களை பிடிச்சி இழுக்க முடியாது. ஏன்னா நாராயணா அதுக்கான எதிரிகள் சுத்தி இருக்கிறாங்க. அதான் ராவணன். ஓம் சாந்தி.